திருவெண்பாவை பதிகம் 13. பைங்குவளை கார்மலரால் செங்கமலர் பைம்போதல் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவ வார்வந்து சார்த்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கும் மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்ப கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். விடிந்தும் விடியாததுமான காலை பொழுதில் பொய்கை நதியில் இளஞ்சிவப்பு தாமரை மலர்களும் கருங்குவளை மலர்களும் அழகாக படர்ந்து மலர்ந்திருக்கின்றன. இதை காணும் பொழுது ஈசனும் அம்பிகையும் இரண்டல கறந்து ஒன்றாக இருப்பது போல் காட்சியளிக்கின்றது. இங்கு நீர்க்காக்கைகளும் மிதந்து கொண்டிருக்கின்றன. மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக தடாகத்தில் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென குரல் எழுப்ப, ஆனந்தத்தில் மார்புகள் விம்ப, தடாகத்தின் மத்திக்கு சென்று மகிழ்வோடு நீராடுவோம் வா என்பது போல அமைந்திருக்கின்றது இப்பாடல். இப்பாடலில் ஒவ்வொரு வரியும் கருத்து செறிவு மிக்கதாகும். இதன் உட்பொருள்: நாம் நீராட போகின்ற பொழுது நம்முடைய உடல் அழுக்குகள் உஷ்ணங்கள் எல்லாம் நீங்கும். ஆனால் நம்முள் இருக்கும் ஆணவமலம், மாயமலம், கண்மமலம் என்பன போன்ற 3 வகையான மாயமலங்கள் நீங்குவதில்லை. ஒருவேளை அது நீங்கினாலும் அதன் வாசனை பிறவி பிறவியாக நம்முடன் தொடர்ந்து வரும். அதிலிருந்து விடுபட்டால் மட்டுமே முக்தி எனும் பேரின்பத்தை அடைய முடியும். அதற்கு ஒரே வழி எம்பெருமானின் திருவடிகளை பணிந்திருப்பதே ஆகும். புற அழுக்கை சுத்தம் செய்வது நீர் என்றால், அக அழுக்கை நீக்குவது 5 எழுத்து மந்திரமான நமசிவாயம் என்பதே ஆகும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.